நம்ம ஃபேமிலில சில பேர் டிசிஷன் மேக்கர்ஸா இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்டுப்பாங்க. எல்லாரையும் ஈஸியா கன்வின்ஸும் பண்ணிருவாங்க. எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தா கூட எப்படியாவது சால்வ் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற விஷயத்த தாண்டி ஏதோ ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. சில மார்க்கெட்டிங் பீப்புளை பார்த்துருப்பீங்க. அவங்க மட்டும் சேல்ஸ்ல டாப்ல இருப்பாங்க. நிறைய பீப்புள் கிட்ட சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. மிச்ச பேர் அவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்களே தவிர அவங்களால மட்டும் எப்படி இது சாத்தியமாச்சுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம காலேஜ் ஸ்கூல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கூட ஒரே ஒருத்தரை சுத்தி மட்டும் ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும். அவங்க என்ன பேசினாலும் கேட்பாங்க. அவங்க பேசுறதுக்கெல்லாம் சிரிப்பாங்க. ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்போம். சில பேர் பேச ஆரம்பிச்சாவே எதிரில இருக்கிறவங்க டைம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிடா இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தலை தெரிச்சு ஓடிடுவாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இருந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. குடும்பத்திலையும் நண்பர்கள் வட்டத்திலையும் தொழிலையும் சில பேர் மட்டும் ஹீரோவா இருக்கிறது எப்படி அப்படின்ற காரணம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சக்சஸ் சீக்ரெட் சேனல். நான் கேட்ட இந்த கேள்விக்கான ஆன்சர் லிஸ் ஜிப்லின் எழுதிய ஸ்கில் வித் பீப்பிள்ன்ற புக்ல இருக்கு. இதோட தமிழ் வெர்ஷன் தான் மக்களை கையாளும் திறன். இந்த புக் பாத்தீங்கன்னா, இந்த புக்கோட ஆத்தர் ஆரம்பத்துல ஆர்மியில இருந்தாரு. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஃபீல்டுல இறங்கி ரொம்ப சீக்கிரமே சக்சஸ் ஆயிட்டாரு. மனித இயல்புகளை கூர்ந்து கவனிச்சு அதை பத்தி ஃபுல்லா கத்துக்கிறதுக்கு இந்த மார்க்கெட்டிங் தொழில் அவளுக்கு ரொம்பவே உதவிச்சு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவோட தலை சிறந்த விற்பனையாளர் பட்டத்தை 2 முறை இவர் வென்றிருக்காரு. மக்களை கையாளும் திறன் தான் உங்களுக்கு லைஃப்ல நீங்க கைவசப்படுத்தக்கூடிய இன்றியமையாத திறன்னு சொல்றாரு. நீங்க உங்க பிசினஸ் லைஃப்ல சக்சஸ் ஆகணும், சொசைட்டில ஒரு மரியாதையா இருக்கணும், ஃபேமிலில ஒரு முன்னேற்றம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் தேவையான சீக்ரெட் டிப்ஸ் இந்த புக்ல இருக்கு. புக்கோட சைஸ் என்னமோ ரொம்ப ரொம்ப சின்னதுதான். ஆனா விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். 20க்கும் மேற்பட்ட மொழிகள்ல 20 லட்சம் பிரதிகளை கடந்து விற்பனையாயிருக்க இந்த புக்கு உங்களுக்கு 5 முக்கியமான டிப்ஸை சொல்லுது. டிப்ஸ் நம்பர் 1. மக்களையும் மனித இயல்பையும் புரிந்து கொள்வது எப்படி? மத்தவங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களையும் அவங்களோட இயல்பையும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் ஒரு விஷயத்த ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்க, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்ன்றத புரிஞ்சா மட்டும்தான் நீங்க மக்கள் கிட்ட பழகவே முடியும். மக்களுக்கு பொதுவா தன் மீது தான் அதிக ஈடுபாடு இருக்கும், மத்தவங்க மீது கிடையாது. நாமளும் அதே மாதிரி தான். ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கோவிலுக்கோ இல்ல ஆசிரமத்துக்கோ டொனேட் பண்ணுவாங்க. அதனால மத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மையை விட அவங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இருக்கும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? நாமளும் அதே தானே செய்வோம். அதனாலதான் அவங்க கிட்ட பேசுறப்போ நான், என்னுடைய, எல்லாம், என்னால, எனக்குன்ற மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. நீங்கள், உங்க, உங்களோட, உங்களுடையன்ற மாதிரி வார்த்தைகளை அதிகமா உபயோகப்படுத்துங்க. அப்போதான் பேசுறவங்களுக்கு நீங்க என்ன பேச போறீங்கன்றது ஒரு ஆர்வம் இருக்கும், ஈடுபாடும் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்க பையன் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, படிக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விகளை அடிக்கடி கேளுங்க, அதிகமா கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், யார் கூட பேசுறீங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சில பேர் இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்போ அவங்களோட குறைகளை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்க. ரொம்ப சாதாரணமா ஒருத்தரை ட்ரீட் பண்ணா யாருக்குமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சில பேசவே விட மாட்டாங்க. ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லலான்னு ஆரம்பிக்கிறப்பவே அவங்க நம்ம பேசவே விடாம அவங்களே பேசி முடிச்சிட்டு பாய்ன்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் பேசுறாங்களோ அவங்க பேசுறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட் லிசனரா இருக்கிறது மக்களை கையாளும் திறன்ல ரொம்ப முக்கியம்னு நம்ம ஆத்தர் சொல்றாரு. சில பேர் நிறைய நேரம் பேசிட்டு கடைசியில உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க பாருங்க, நம்ம தலையில குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி பீப்புளுக்கு சக்சஸ் ரொம்பவே தள்ளி போகும் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் கிட்ட பேசுறப்போ அவங்களோட பேர்களை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. யாராவது கிளைண்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு டைம்க்கு போக முடியலன்னா, அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க வேஸ்ட் பண்றது இன்னொருத்தரோட டைம்ன்றத மறந்துடாதீங்க. நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கிற பட்சத்துல, அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா, அதத்தான் எல்லாருமே விரும்புவாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா, நீங்களும் பேசுறதுல ஒரு புலி ஆயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது டிப்ஸ். மக்களிடம் திறம்பட பேசுவது ஒத்துப்போவது எப்படி? மக்களை கையாளும் திறன்ல 2வது சூப்பரான டிப்ஸ் இதுதான். நம்ம என்ன பேசினாலும் எதிரில இருக்கிறவங்க நம்ம கருத்துக்கு ஒத்து போகணும். இது லைஃப்ல மத்த எல்லா விஷயங்களையும் விட உங்களுக்கு அதிகமா யூஸ் ஆகும்.
மத்தவங்க பேசும்போது நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, அவர்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. அவங்கள நேரா பார்த்து ஆமாம்னு தலையாட்டுங்க. இதே மாதிரி மத்தவங்க பேசுறது கருத்து உங்களுக்கு ஒத்து போகலைன்னா, தேவைப்பட்டாலொழிய அத அவங்க கிட்ட சொல்லாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்க சைடு மிஸ்டேக் இருக்கிறதா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இருந்தா அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்த சரியா சொல்றீங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அது தப்புன்னு ஆர்க்யூ பண்றாங்க. இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்க இல்லையா? ஆர்க்யூ பண்றதுனால ஜெயிக்க முடியாது ஃபிரெண்ட்ஸ். பெட்டர் அந்த மாதிரி பெர்சன அவாய்ட் பண்ணிட்டு, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளிய வந்துருங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். எப்பவுமே நம்ம எதிர்ல இருக்கவங்க பேசுறது ஒத்து போச்சுன்னா நமக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கும். நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா ஃபிரெண்ட்ஸ்? பேசுறவங்க முகத்தையே பார்க்காம ஃபோன்லயே மூழ்கி இருப்பாங்க. நம்ம வீடுங்கள்ல கூட இது அடிக்கடி நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்ப எப்படி பேசுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? யார் பேசுறாங்களோ அவங்களோட முகத்த பாருங்க. நீங்க லிசன் பண்றீங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்தும் விதமா, அவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேளுங்க. அவங்க பேசுறப்போ நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி சம்மந்தமே இல்லாத வேற டாபிக் உள்ள போகாதீங்க. சில பேர் அவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவுல குறுக்க புகுந்து தன்னோட ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. பேசுறவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிருவாங்க. அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க பேசுறப்பவும் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு, எது முக்கியம்னு அதுக்கு தகுந்த மாரி பேசுங்க. எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்றீங்க. அந்த ஜாபுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் உங்ககிட்ட இருக்குன்னு, அந்த இன்டர்வியூ பண்றவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா அவங்களும் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. உங்களுக்கும் ஈஸியா வேலை கிடைச்சிரும். 3வது டிப்ஸ் மக்களை உங்கள் கருத்தோடு உடன்பட வைப்பது எப்படி? அதாவது அவங்கள எப்படி ஒத்துக்க வைக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பேசுறப்போ, பேசுற விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பட்சத்துல, அத கேட்டுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க. அதுதான் மனித இயல்பு. இத நீங்க டிஃபரண்டா அப்ரோச் பண்ணலாம். நீங்க சொல்ற விஷயத்த, நீங்க உங்களோட சொந்த கருத்து மாதிரி சொல்லாம, 3வது மனிதனோட கருத்தா நீங்க தெரிவிச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த நபர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கும் சக்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பேசுறப்போ நெறைய வெற்றி கதைகள நடுவுல சொல்லுங்க. அதாவது யாரோ ஒருத்தரோட வெற்றி கதைகள உங்களோட விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வாயிலிருந்து ஓகே, ஆமா, சரின்னு வர வைக்கிறதுக்குள்ள நம்ம 100 மூட்டை அரிசி சாப்பிடணும். அந்த மாதிரி சில பேர் ஸ்டப்பர்னா இருக்கிற பீப்பிள ஒத்துக்க வைக்கிறது எப்படி? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா லெஸ் ஜெப்லின் ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு. அந்த டஃப் பெர்சன் ஆமான்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான காரணத்த நீங்க கண்டுபிடிக்கணும். எஸ் சொல்ற மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்கணும். அவங்க எஸ் சொல்ற மாதிரி அவங்களோட மனநிலைய மாத்தணும். உதாரணத்துக்கு, உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அப்படிதானே? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆமான்னு ஆன்ஸர தவிர வேற எதுவுமே அவங்க சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இதே இத நீங்க உங்க கிட்ஸுக்கு இத யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, இப்ப சயன்ஸ் படிக்கிறியா? இல்ல மேத்ஸ் போடுறியா? அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஏதாவது ஒரு ஆன்ஸர் அவங்க சொல்லி தானே ஆகணும். நமக்கு வந்த வரைக்கும் லாபம் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிகச்சிறந்த உளவியல் உத்தி. முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி சில வெற்றிகள நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, அப்புறம் அதுவே வந்து ரொம்ப ஈஸியா மாறிடும். ஒருத்தர்கிட்ட பேசுறப்போ பாசிட்டிவ் ரிப்ளை வரணும்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த நபர்கிட்ட ரிப்ளை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க தான் அந்த சூழல உருவாக்கணும். எதிர்ல இருக்கிறவங்க கம்ஃபர்ட் ஆகுற மாதிரி உங்களோட குரல், முகபாவம், சூழல்னு இருக்கிறப்போ கண்டிப்பா 100% உங்களுக்கு தேவையான ரிப்ளை வந்து அவங்க கண்டிப்பா குடுப்பாங்க. தொழில்முறை ரீதியான கலைஞர்களைப் போலவே நீங்களும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட உங்க பேச்ச வந்து தொடங்குங்க. மக்களிடம் பேசினா மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த பாராட்டவும் செய்யணும். யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட யாராவது இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த டே ஃபுல்லா ஒரு ஹாப்பியான ஃபீலிங் இருக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் மீதி பேரும். இதே விஷயத்த நம்ம மத்தவங்க கிட்டயும் பிராக்டிஸ் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள பாராட்டுங்க. அந்த நபரே கிடையாது. பாராட்டுறதுக்கு நீங்க தான் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 நபர்களையாவது பாராட்டணும்னு முடிவெடுங்க. இதுதான் உங்க மகிழ்ச்சிக்கான சூத்திரம். அவங்களும் உங்ககிட்ட ஹாப்பியா பேசுவாங்க. ஸோ நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்குற ஆன்சர் ஈஸியா சீக்கிரமா கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. 4வது டிப்ஸ். மக்களை திறம்பட விமர்சிப்பது எப்படி? எதிர்ல இருக்கிறவங்களோட தவற சுட்டிக்காட்டி, உங்களோட கோபத்த காட்டுறீங்கன்னா, அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு விஷயத்த சரி செய்யணும்னா, அந்த விமர்சனத்த சரியான முறையில நீங்க பயன்படுத்தலாம். அது எப்படின்னு கேட்கிறீங்களா? யாரையாவது விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடி, நீங்க எங்க பேசுறீங்களோ, அந்த ரூம் கதவு சாத்தப்பட்டிருக்கணும். உங்களோட குரல் வந்து உயரக்கூடாது. விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அன்பான வார்த்தைகளையோ, இல்ல சின்ன பாராட்டையோ நீங்க வழங்கலாம். அந்த நபர நீங்க விமர்சனம் செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவரோட செயல தான் நீங்க விமர்சனம் செய்யணும். அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா புரிய வைங்க. ஒரு வார்னிங் குரலோட நீங்க வந்து முடிக்கக்கூடாது. கடைசியா நீங்களே ஒரு நல்ல தீர்வ சொல்றப்போ, கண்டிப்பா அத வந்து அவரு அக்செப்ட் பண்ணிப்பாரு.
அதே மாதிரி ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னா, அது உண்மையா நீங்க வந்து தெள்ள தெளிவா சொல்லுங்க. ஆ முடிஞ்ச அளவு அவங்கள நேரா பார்த்து சொல்லுங்க. அவங்களோட பெயர பயன்படுத்துங்க. நன்றி கூறுறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி வாய்ப்புகள வந்து நீங்க வருமான்றத எதிர்பார்க்காதீங்க. நீங்க தான் வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு வாய்ப்புகள உருவாக்கிக்கணும். 5வது டிப்ஸ். மக்களிடம் உங்களைப் பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறது எப்படி? எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். எல்லாரும் நம்ம பத்தி வந்து உயர்வா நினைக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நாம எப்படி நடந்துக்கிறோமோ, அத பொறுத்து தான் நம்மை பற்றிய அபிப்பிராயம் மாறும். நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களையே மதிப்போடும், மரியாதையோட நடத்தணும். நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, அத பத்தி உயர்வா நினைக்கணும். சும்மாவே சில பேர் புகழ்வாங்க. தேவையில்லாத பேச்சுகள், வாக்குறுதிகள் இதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, அத சொல்ல வேண்டிய முறையில தெளிவா, பேசுறதுக்கு முன்னாடி உண்மையா, உற்சாகமா பேசுங்க. மத்தவங்கள மட்டம் தட்டி எப்பவுமே பேசாதீங்க. அதே மாதிரி உங்கள உயர்வா காட்டிக்கிறதுக்காக மத்தவங்கள மட்டம் தட்டாதீங்க. நீங்க புத்திசாலியா இருக்கலாம். ஆனா எப்பவுமே மத்தவங்கள முட்டாள்களா நினைக்காதீங்க. அதே மாதிரி தைரியத்தோட, அதிகாரத்தோட, அறிவோட பேசுங்க. என்ன பேசுறோம்னு கிளியரா தெரிஞ்சா மட்டும் தான் இப்படி பேச முடியும். வளவளன்னு இழுத்து இழுத்து பேசாம நேரா விஷயத்த கன்வே பண்ணிடுங்க. எதிர்ல இருக்கிறவங்க என்ன பிடிக்கும், எப்படி பேசினா பிடிக்குமோ அந்த மாதிரி பேசுங்க. உங்களோட கேரக்டர் மாறாம இயல்பா என்ன சொல்லணுமோ அத சொல்லுங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே உங்கள பிடிக்கும். நீங்க பேசுறது கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாங்க. நல்ல குடும்பம், நல்ல தொழில், நல்ல நண்பர்கள் அப்படின்னு நீங்க வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றி பெறதுக்கும், சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இந்த புத்தகம் வாயிலா லெஸ் ஜெப்லின் கூறிய இந்த 5 கருத்துக்களும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், மக்களை கையாளும் திறன் ஸ்கில் வித் பீப்பிள் இந்த புத்தகத்துல சொன்ன இந்த 5 டிப்ஸ்களையும் நடைமுறையில பிராக்டிஸ் பண்ணி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வந்து பேச தெரியலையோ, பீப்பிள் கிட்ட பேசினா சக்சஸ் ஆகுறது கஷ்டமா இருக்கோ, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.